சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. கைதாகிறாரா விஜய்? வீட்டு வாசலில் குவியும் போலீஸ். கைது செய்துதான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக நிறைய விதமான கூக்குரல்கள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக நம்முடைய மன்சூர் அலிகான், அதற்கு பிறகு நம்முடைய சவுக்கு சங்கரும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசியிருக்கிறாரு. இதை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களை கைது செய்ய வாய்ப்பு இருக்கா அப்படின்றதையும் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது கரூரில் நடந்த துயர சம்பவத்தை குறித்து நிறைய விதமான அரசியல் கட்சிகள் விஜய்க்கு ஆதரவாகவும் சரி விஜய்க்கு எதிராகவும் சரி பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய எடப்பாடி, அதாவது தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இரண்டாவது கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக தான் பேசியிருக்கிறார்கள். அதாவது போலீஸ் பாதுகாப்பு மிக குறைவாக இருந்திருக்கிறது, அதாவது சட்டம் ஒழுங்கு என்பது பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை ஆகட்டும், அதாவது ஒரு சினிமாக்காரரோ உண்மையாக ஒரு அரசியல் கட்சி பிரச்சாரம் செய்கிறாங்கன்னா அங்கே போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது யாருடைய இது பொறுப்பு? தமிழ்நாட்டை, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தான் கொடுத்துருக்க வேண்டும். அவங்க 10,000 பேரை கூட்டின்னு வரட்டும், 27,000 பேரை கூட்டின்னு வரட்டும், 1,00,000 பேரை கூட கூட்டிகிட்டு வரட்டும். ஆனால் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை? கவர்மெண்ட்டோடைய கடமை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போலீஸோட கடமை. ஆனால் பாதுகாப்பு கொடுக்க தவறி இருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம அன்புமணி அவர்களும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசியிருக்காரு. நம்ம சவுக்கு சங்கரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய நடிகரும் மன்சூர் அலிகானும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் கைது செய்ய வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பார்த்தீங்கன்னா விஜயை கைது செய்து தான் பாரேன், தமிழ்நாடு தாங்காது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மன்சூர் அலிகான் பார்த்தீங்கன்னா பதிலளிச்சிருக்கிறாரு. அது உங்கள் எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்தை குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டு இருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன வேணாலும் செஞ்சுக்குங்க சிஎம் சார், சரிங்களா, நான் எங்கள் வீட்லேயும் இல்லை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேயும் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் பாணியில் சொல்லியிருக்கிறாரு. இதை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு, இதுக்கப்புறம் தான் நாங்கள் அரசியல் இன்னும் மும்முரமாக இறங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வருங்காலங்களில் பார்ப்போம் என்ன மாதிரியான யுத்தியை நம்ம விஜய் அவர்கள் கையாள போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல் அரசியல் தொடர்பான வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. விஜயை கைது செய்ய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா முற்றிலுமாக வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏகப்பட்ட ரசிகர் பட்டாளங்களும் வேறு அரசியல் வந்திருக்காரு. அரசியல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அவருக்கு ஆதரவு என்பது இருக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா கைது செய்வது என்பது பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான அரசியல் நிபுணர்கள், அரசியல்வாதிகள் சொன்னதாக சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான இதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள், உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டறியப்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு. இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.